டி பிளாக்குக்கு ஃபர்ஸ்ட் டைரக்டர் வச்ச டைட்டில் வேற, மிராண்டின்னு வச்சாரு. நான் வந்து இது இங்கிலீஷ்ல படிச்சா ரொம்ப தப்பாயிடுன்ட்டேன். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. சூப்பர் சண்டே வந்தாச்சு. சூப்பர் சண்டே கிரியாஸின் சூப்பர் சண்டே சேல். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அவரோட இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சான்ஸே கிடையாது. ஜாலியா இருப்பாரு. ஜாலினா ஜாலி, அப்படி ஒரு ஜாலியா இருப்பாரு. சார் உங்க டைரக்ஷன்ல எல்லாம் நடிக்க எனக்கு கொடுத்து வைக்கலையா சார், எனக்காக ஒரு ஷாட் ஏதாவது பண்ணுங்கன்னா அவரே என்ன பண்ணிட்டாரு, ஒரு நாள் மாண்டேஜ் சாங்குக்கு மைக் எடுத்துட்டு அவரு ஸ்டைல்ல ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். சூப்பர். நானும் அந்த ஹீரோயினும் நடந்து வரோம், மைக்லயே வந்துட்டு அதுவும் நான் லவ் பண்ணல, நீயும் அதை லவ் பண்ணல, அப்படி இருக்கு ரியாக்ஷன்ட்டாரு. நான் நேரா போய் தெய்வமே தெரியாம கேட்டேன். ஸோ எனக்கு ஒரு பயம் என்ன இருந்துச்சுன்னா, இப்படி ஒரு கதை இதை ஹோல்டு பண்றது அளவுக்கு நான் இப்போ இருக்கேனா, அதுதான் நான் அவர்கிட்ட கேட்டேன் கேள்வியா. உங்களுக்கும் எனக்கும் கிடைச்ச கல்வி இன்னும் அவங்களுக்கு கிடைக்கலன்றது என்ன உறுத்திக்கிட்டே இருக்கு. டைரக்டரே என்ன சொல்றாரு, இன்டர்வியூல எல்லாம் சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு நேஷனல் அவார்டே கிடைக்க வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா கிடைக்கும்னு நாங்களும் நம்புறோம், அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். குண்டை விட்டுறாங்கன்னதோ அதே நம்பிக்கையோடான் குண்டை ஆறணும். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. இந்த மாசம் உங்களுக்கு பர்த்டே. தேங்க்யூ. ஸோ எப்படி நீங்க வந்து வருஷம் ஒரு பர்த்டேக்கு ஏதாவது ரெசல்யூஷன் எடுக்கிறது உண்டா, இல்ல வந்து ஜஸ்ட் அ டே? எப்படி உங்களுக்கு? ரெசல்யூஷன்லாம் அப்படி எதுவும் ஒரு 2-3 பர்த்டேக்கு ரெசல்யூஷன் ட்ரை பண்ணேன், அதை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலைனால ரெசல்யூஷனே வச்சுக்கிறது கிடையாது. ஓகே ஓகே. என் பர்த்டேக்கு மத்தவங்க எடுத்துருவாங்க ரெசல்யூஷன், அவங்க அது ஒருத்தங்க ஒன்று எடுத்துருவாங்க. நைஸ் நைஸ் சூப்பர். ஸோ அருள்வான் அதோட ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா அந்த படம் பேசுகிற ஒரு விஷயம், அந்த கோர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது வந்து மக்களுக்கு கண்டிப்பாக போய் சேரணும். இப்போ நம்ம சில குறிப்பிட்ட படங்கள், இப்போ அசுரன் மாதிரி ஒரு படம் நம்ம எடுத்தா கூட அதோட கிளைமேக்ஸ் தான் அந்த படத்தை வந்து தூக்கி நிப்பாடுச்சு. அந்த படிப்பு தான் முக்கியம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் அசுரனுடைய பெரிய சக்ஸஸாக இருந்தது. இப்போ அருள்வான் அப்படிங்கிறதும் எஜுகேஷன் சார்ந்த ஒரு மலை சார்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு ஒரு எஜுகேஷன் கிடைக்க போகுதுன்னா அந்த மக்களுடைய வாழ்வில் எவ்வளவு மாறப்போகுது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. இந்த கதையா டைரக்டர் உங்ககிட்ட சொன்னப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்று தோணி இருக்கும்ல, என்ன தோணுச்சு? இல்லை, கண்டிப்பா ரொம்ப ஒரு முக்கியமான படமா இருக்கும். அவர் விஷுவல் என்கிட்ட வரதுக்கு முன்னாடியே ஒரு 20 days விஷுவல் வச்சிருந்தார், ஒரு 20 minutes விஷுவலாவே அது பயங்கரம் பிரமிப்பா இருந்துச்சு. ரெண்டாவது இப்படி ஒரு விஷுவல்ல இந்த கதை சொல்லும் போது கண்டிப்பா அது போய் சேரும், ரொம்ப பொறுப்பான ஒரு கதையா இருக்கும். நம்ம வந்து எவ்வளவு படங்கள் இதுக்கப்புறம் ஃபுல் ஃபிளெஜ்டா நம்ம பண்ணா கூட, நம்மள சார்ந்தே படம் இருந்து நம்ம ஃபுல் ஃபிளெஜ்டா பண்ணா கூட இப்படி ஒரு கதை நமக்கு கிடைக்காது. இதுல நம்மளது வந்து ஒரு சின்ன ரோலா தான் இருந்துச்சு அது ஃபர்ஸ்ட். இப்ப படம் பார்க்கும் போது அது பெரிய ரோலா, எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி ஆயிடுச்சு. அது கேமியோன்னு சொல்ல முடியாது அது, ஏன்னா இதுல 4 பேரும் ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ். இப்போ குறிஞ்சின்னா அந்த பொண்ணு கிருத்திகா, அவங்கள சுத்தி தான் இந்த படமே. ரம்யா பாண்டியன், ஆரவ், எனக்கு, எங்க 3 பேருக்குமே ஈக்குவலான ஒரு கதையா இருக்கும். ஸோ எனக்கு ஒரு பயம் என்ன இருந்துச்சுன்னா, இப்படி ஒரு கதை இதை ஹோல்டு பண்றது அளவுக்கு நான் இப்போ இருக்கேனா, அதுதான் நான் அவர்கிட்ட கேட்டேன் கேள்வியா. நான் தொடர்ந்து வேற படங்கள் பண்ணியிருக்கேன், நான் த்ரில்லரா பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி டச் பண்ணது கிடையாது. நான் வெளியில பேசும்போது கூட இதை பத்திலாம் நான் எதுவும் பேசுனது கிடையாது. இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் உள்ள கதையை தாங்குற அளவுக்கு நான் இருக்கேனான்னு எனக்கு தெரியல கணேஷ். எனக்கு பயமா இருக்கு. நீங்க வந்து பயங்கரமா யாரையாவது ட்ரை பண்ணுங்க. எனக்கு ரொம்ப இப்போ நான் ஒரு 10 வருஷமா ஒரு 15 வருஷம் கழிச்சு கூட இதை நான் பண்ணலாம். அப்பவும் நான் என்னென்ன கெரியர்ல என்ன பண்ணிருக்கேனோ அதை வச்சுதான் இதை பண்ண முடியும். டூ ஏர்லியாவும் எனக்கு ஃபீல் ஆகுதுங்க, இதை நான் போய் சொல்லலாமா இதை அப்படின்னு. இல்லை சார் நீங்க பண்ணுங்க, கரெக்டா இருக்கும் நாப்பில். அப்புறம் திருப்பி ஒரு தடவை நரேஷன் கேட்டுட்டு அப்புறம் ஒத்துக்கிட்டேன். ஓகே. ஆமா. ஸோ அந்த ஒரு
பாயிண்ட் உங்களை கன்வின்ஸ் பண்ணாரு. ஆமா. ஸோ உங்களோட கரியர்ல கன்சிஸ்டண்டா நீங்க தொடர்ந்து வம்சம், உதயன்மை படங்கள் பண்ணிட்டு இருக்கிறப்போ தகராறுன்னு ஒரு ஒரு ஆக்ஷன் படத்தை வந்து டைரக்டர் மட்டும் கொண்டு வந்தப்போ அன்னைக்கு பார்த்த கணேஷ் இன்னைக்கு பார்க்கக்கூடிய கணேஷ், ஏன்னா இடையில அவர் 5 படம், இது அவரோட 5வது படம். ஸோ இந்த ஃபிலிமோகிராஃபியை தாண்டி பாக்குறப்ப அவர்கிட்ட என்ன டிஃபரன்ஸ் நீங்க? இல்ல அவர் தேன்ல இருந்தே பேட்டர்னை மாத்திட்டாரு. ம், நான் கேட்டேன், ஏங்க கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி படங்கள் பண்றீங்க, சூப்பர், ம், இது கண்டிப்பா தேவை. ஒரு சொசைட்டிக்கு நீங்க ஒரு மெசேஜ் சொல்ல வரீங்க, ம், ஒரு டைரக்டரா நீங்க நீங்க அனுபவப்பட்ட விஷயங்கள் ம், மற்றவங்க கிட்ட அவரு நிறைய பேரை மீட் ம். பண்ணியிருப்பாரு. ஏன்னா இந்த இதுல வந்து அவருக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட என்ஜிஓ மாதிரிலாம் வச்சு ம், நடத்துறாங்க. ம், அவங்க ம். கிட்டலாம் பேசி இது பண்ணிருக்கீங்க, ஓகே, பட் வேற மாதிரி ஒரு 2 படம் பண்ணிட்டு திருப்பி இந்த மாதிரி ஜானருக்குள்ள வாங்க. ம். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் கண்டிப்பா 200% தேவை. கண்டிப்பா. ம், அது நமக்கு ரீச் ஆகணும்னா நம்ம வேற ஜானர் பண்ணா இன்னும் ம். பெரிய க்ரௌடு வரும். ம், அதுக்கப்புறம் இந்த மெசேஜ் சொல்லும் போது இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும். ம். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, அவரு இவ்வளவு சீரியஸா அவருக்குள்ள இவ்வளவு இருக்குன்றதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு இன்னும். ஏன்னா ஆ, அவரு எனக்கு ஒரு 14-15 இயர்ஸா ம். தெரியும். அவ்வளோ நல்லா தெரியும் போது நான் பார்த்த கணேஷுக்கும் டைரக்டர் கணேஷுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ம், நான் ரெகுலரா மீட் பண்ணுவேன், ரெகுலரா பேசுறேன்னே தவிர்த்து ஜாலியா நான் அவரை கலாய்ப்பேன், அவரு என்ன கலாய்ப்பாரு, என் ஃப்ரெண்ட்ஸு கூட எல்லாம் கலாய்ச்சி ம், பேசிட்டு ம். இருப்பாரு. அவரு இப்படி ஒரு படம் அவருக்குள்ள இப்படி இருக்கும்போது ஒரு மரியாதையும் ஒரு பயமும் ம். எதிர்பாராத கணேஷ் கிட்ட எனக்கு வந்துருச்சு. ஸோ அப்படியே அந்த ஒரு விஷயம் ஆமா இருக்கு. ஆமா. முக்கியமா இந்த கதையை தாங்கி பிடிக்கிறது கிருத்திகா. ஸோ இந்த கதை நரேஷனா நீங்க ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க, கிருத்திகாவோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்க, அண்ட் அந்த மலைவாழ் மக்களுடைய வாழ்வியல் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா இந்த பொண்ணுடைய பர்ஃபார்மன்ஸ் பத்தி? இல்ல அவங்க பயங்கரமா அடாப்ட் பண்ணி, எனக்கு தெரிஞ்சு நாங்கெல்லாம் உணர்ந்து பண்ணதை விட அந்த பொண்ணு பயங்கரமா ஆப்வியஸா நாங்க எல்லாம் உணர்ந்து பண்ணாம கண்டிப்பா. அவர் ஒத்துக்க போறது கிடையாது. பட் அவங்க வந்து இந்த வயசுல அதை புரிஞ்சு ம், விளையாட்டுத்தனமா, இப்போ நாங்கெல்லாம் ஒரு வயசுல இருக்கோம், நாங்கெல்லாம் விளையாட்டுத்தனமா இருந்தா கூட ம். அவங்க ஒரு விளையாட்டுத்தனமான வயசுல வயசுல இருந்தாங்க. இருக்காங்க. ம். இப்போ நீங்க அவங்கள இன்டர்வியூஸ்ல எல்லாம் பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் பெரிய பொண்ணா ஆமா, ஆமா. தெரியுறாங்க. பட் அவங்க வந்து ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி பார்க்கும்போதெல்லாம் அவங்க இவ்வளோ இப்போ ம். நல்லா வளர்ந்துட்டாங்க. ஆமா. அவங்க ரொம்ப சின்ன பொண்ணா இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப டெடிகேட்டடா பேஷனா டைரக்டர் என்ன சொல்றாரு இன்டர்வியூல எல்லாம் சொல்லும் போது, அவங்களுக்கு ஒரு நேஷனல் அவார்டே கிடைக்க வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா கிடைக்கும்னு ம். நாங்களும் நம்புறோம், அவங்களுக்கு ம். கண்டிப்பா கிடைக்கும்னு. கண்டிப்பா. ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ். அதாவது மூஞ்ச சுளிக்காம, அந்த வயசுக்குன்னு சில இது ஆசைகள் இருக்கும்ல, கண்டிப்பா. அந்த கண்டிப்பா வயசுல இருக்கும். நமக்கு ஸ்கூல் லீவ் போட்டா சந்தோஷமா இருப்போம். அவங்களுக்கு ஷூட்டிங்கே அந்த ஃபீலிங் இருந்திருக்கலாம், ஆமா. ஷூட்டிங்கே ஸ்கூல் மாதிரி இருக்கலாம். ஆனா அந்த நான் அந்த கிருத்திகா பார்க்கும்போது அவங்க அதை ரொம்ப பேஷனா, நீங்க அதை பேஷனேட்டா இருந்தீங்கன்னா அதில் லீவ் போடணுமோ ஒரு வேலைக்கு போறோன்ற ஃபீலே இருக்காது. கண்டிப்பா. ரொம்ப டெடிகேட்டடா ஆர்வமா நம்ம போறதுக்கு முன்னாடியே அவங்க ப்ரிப்பேர்டா இருப்பாங்க. காஸ்டியூம்லாம் மாத்தி ம். இப்போ இன்டர்வியூ எல்லாம் பார்க்கும்போது பயங்கரமா இருக்காங்க. நான் பார்ப்பேன், பயங்கரமா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வராங்க, பேசும்போதே நல்லா பேசுறாப்புல. ம், ம். 2-3 இன்டர்வியூ எல்லாம் பார்த்தேன், ரொம்ப சூப்பரா பேசுறாப்புல. அங்க பவ்யமா ம். அந்த கேரக்டரா, அதாவது கேமரா ஆன் பண்றதுக்கு முன்னாடி ஃபுல் ரெடியா இருக்கிறது ஃபர்ஸ்ட் அவங்க தான். ம், அது வந்து அது வந்து அவங்கள எங்கேயோ போய் ரீச் பண்ணும், கண்டிப்பா. பெரிய உயரத்துக்கு போவாங்க. கண்டிப்பா கண்டிப்பாண்ணே. ஆனா இப்போ தொடர்ந்து நீங்க கன்சிஸ்டண்டா டிஃப்ரெண்டான கதைகள் பண்றீங்க. மக்களுக்கு வந்து ஒண்ணு இருக்கு, அருள்நிதி படம் அப்படின்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்குள்ள வந்து அவங்களே வந்து எடுத்துக்கிறாங்க. அருள்நிதி அவர்கள் நடிக்கிறார் அப்படின்னா இந்த படம் ஒரு நல்ல படம் அப்படின்றது இருக்கு. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ மக்கள் எடுத்துக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு அது பயமா இருக்கா, இல்ல உங்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்குதா? சந்தோஷமா இருக்குன்னு, சந்தோஷமா இல்லைன்னு சொன்னா அது பொய்யாயிடும். ம். கண்டிப்பா சந்தோஷமா இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா பயம் வந்து அந்த சந்தோஷத்தோட அதிகமா இருக்கு. ம், இவ்வளோ மௌனகுரு ஒரு பெரிய ரீசன். ம், அந்த படம் பண்ணது, ம், நான் இப்படி ஒரு படம் பண்ணிட்டு நம்ம நல்ல நல்ல படங்கள் தான் பண்ணணும். மௌனகுரு வந்து நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு. ம். ஒரு எதேதோ பண்ணி கெட்ட பேர் வாங்கிட்டா கூட அந்த நல்ல பேர் வாங்குறது ரொம்ப, கண்டிப்பா. ஒரு படத்துல எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லா படமும் எல்லாருமே வந்து நல்ல படமா பண்ணணும் தான் பார்ப்பாங்க. ம், அது ஒரு நேரத்துல ஒரு மாதிரி ஆகலாம். ம், கதை சூப்பரா இருக்கும், எடுக்கும் போது பிரச்சனையாகலாம். ம், சிலது கதை சுமாரா இருக்கும், ஆனா எடுக்கும் போது பயங்கரமா இருக்கும். ம். ஆஹ் அந்த இது வந்து மௌனகுருக்கு பார்த்து 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 பண்ணணும் ம். அப்படின்னு நானுமே மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன்றது ஓவர் எக்ஸ்பெரிமெண்ட்டாகவும் சில படம்லாம் பண்ணியிருக்கேன். ம். சரிங்களா, அது வந்து எனக்கு பேக் ஃபயரும் ஆயிருக்கு. ம். ஆனா வந்து இது வந்து பயத்தையும் தருது,
ஆனா ஒரு கான்ஃபிடன்ஸ் என்னன்னா இதே மாதிரி செலக்ட் பண்ணா ம். நமக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குன்ற நம்பிக்கை இருக்கு. புரியுது. ஆனா உங்களோட செலெக்ஷன் பேட்டர்ன் எப்படி? அதாவது நீங்க அந்த கதைய நம்புறீங்களா? இல்ல அந்த எமோஷனா? இல்ல அந்த கேரக்டரா? நீங்க எத கதை first- ஃபர்ஸ்ட் கதை ம், ஃபர்ஸ்ட் கதை கண்டிப்பா கேரக்டர்ஸ் வந்து ப்ரீவியஸ் படத்துல ம். இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நடுவில் நான் இப்போ டைரி, டி பிளாக், தேஜாவு வந்துச்சு. ஆமா. மூணுமே ம். 3 கதையுமே எனக்கு பிடிச்சது. ம். மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வேற வேற த்ரில்லரு. ம். டைரி வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர் மாதிரி ஆமா. வரும். அது ஒரு அந்த லீப் இயரை வச்சு ஆமா. இது வரும். D டி block. பிளாக்கும் த்ரில்லர் தான். ம், ஆனா அப்புறம் வந்து தேஜாவும் த்ரில்லர் தான். ம். ஆனா இதுல எனக்கு பிடிச்சது என்னன்னா கிட்டத்தட்ட டைரி காஸ்டியூமும் தேஜாவுல காஸ்டியூமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் அந்த ட்ரெஸ். ஆனா டைரி வந்து 4 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த பஸ் வரும். ஆமா. அப்புறம் ரெண்டாவது அதுல ஒரு போலீஸ் ஆஃபீஸரு ம். அப்படின்னும் போது எனக்கு டைரிக்கும் தேஜாவுக்கும் வேரியேஷனா எனக்கு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். ஏன்னா காஸ்டியூம்ல இருந்து எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, இதா இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவன் வேற ஒருத்தருக்கு பதிலா அவன் வந்து ஜாயின் ஆமா. பண்ணி அதுல எழுதுறதெல்லாம் நடக்கும்ன்ற கான்செப்ட் தேஜாவுல இருக்கும். ம். இதுல பஸ் வச்சு டி பிளாக் வந்து பாத்தீங்கன்னா அது ஒத்துக்கிட்ட த்ரில்லரா இருந்தாலும் அதுல காலேஜ் ஸ்டூடெண்டா வருவேன். ம். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்டா நான் எந்த படத்துலயும் பண்ணதில்லை. பண்ணல. அதுல மௌனகுருல பண்ணது, ம். Long gap. அதுக்கப்புறம் டி பிளாக்ல பண்ணேன். ஆமா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கதை, செகண்ட் கேரக்டர். புரியுது. இது வந்து ஒரு 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 இமேஜினபிள் கொஸ்டின் தான். இப்போ அஜித் சாருக்கு வந்து வி சென்டிமெண்ட் இருக்க மாதிரி உங்களுக்கு டி சென்டிமெண்ட் இருக்கு நான் நம்புறேன். தேஜாவோ, டி பிளாக்கு, டைரி, டிமாண்டி காலனி, ஸோ இந்த மாதிரி இந்த டி அப்படின்ற ஒரு இதுல ஒரு ஒரு கன்சிஸ்டன்டான அப்படி கிடையாது. டி பிளாக்குக்கு ஃபர்ஸ்ட் டைரக்டர் வச்ச டைட்டில் வேற, மிராண்டின்னு வச்சாரு. ஓகே. அது என்னன்னா காட்டு மிராண்டிய வந்து மிராண்டின்னு வச்சாரு. ம். நான் வந்து இது இங்கிலீஷ்ல படிச்சா ரொம்ப தப்பாயிடுன்ட்டேன். ஓகேயா? ஓகே. அது வந்து அப்புறம் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரிவ்யூல வந்துட்டு அந்த டைட்டில தப்பா தான் சொல்லுவாங்க. அது நமக்கு ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். ஏன்னா காட்டு மிராண்டின்னு அதுல அந்த அந்த வில்லன் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அவர் அங்கங்க வந்து நிப்பாரு. ஆமா ஆமா. ஃபுல் டார்க்கா அவர் ஆமா. இது பண்ணி வர வச்சிருப்பாங்க பயமுத்துற மாதிரி. அதனால அவர் அந்த காட்டுலயே வாழ்ற ஒருத்தன், அதனால காட்டு மிராண்டி. ஓகே. அதனால காட்டு மிராண்டிக்கு முதல்ல பிராண்டின்னு மிராண்டி வச்சுக்கோ. நீ மிராண்டிய வந்து நீ ஒழுங்கா இங்கிலீஷ்ல எழுதி படிச்சு பாரு அப்படின்னு அடிச்சான். ஆமாண்ணே அப்படின்னா அவன் நல்ல க்ளோஸ் அவர் விஜய் அவரு. ஓகேயா? அதனாலதான் அப்புறம் வந்து அது ஒரு பிளாக்ல நடக்கும் அந்த படம். அப்ப டைரியும் டைட்டில் வச்சுட்டாங்க, தேஜாவும் டைட்டில் வச்சுட்டாங்க. இவர் வந்து இந்த பிளாக் டி பிளாக்னு இருக்குன்னா பேசாம டி பிளாக்னு வச்சிடலாமான்னாப்ல. நான் அப்பவும் சொன்னேன் அது ரெண்டும் டீல இருக்கு. இப்படிதான் அமைஞ்சு பர்பஸா பண்ற. டிமாண்டிலாம் இதுக்கெல்லாம் முன்னாடியே வச்சுட்டாங்கல்ல. இல்ல நான் பாக்குறது அந்த ஒரு சக்சஸ் ஸ்ட்ரீக்ல, அதாவது நீங்க நடிக்கிறது அதுவும் இல்லாம அந்த டீன் இருக்கிறது எல்லாமே வந்து இந்த த்ரில்லராவும் இந்த மாதிரியான ஜானர்லயே வர்ற மாதிரி இருக்கு. நல்ல வேளை இதுக்கப்புறம் எதுவுமே மை டியர் சிஸ்டர்ஸ் கூட மை டியர்னு தான் வருது. ஆமா. அதனால அதுல அது பெரிய அதுக்கப்புறம் டீல் எதுவும் இல்ல. கண்டிப்பா. டிமாண்டி 3 இருக்கு, அது ஆல்ரெடி வந்துருச்சு இல்ல. இன்ஃபேக்ட் இந்த வருஷம் எங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இது 3 படம் இருக்கு இந்த வருஷம். ஆமா இந்த படம் இது எல்லாமே நான் ஒரு 1.5 years 2 years முன்னாடி முடிச்ச படங்கள் தான். டைமிங் சிச்சுவேஷன்னால எல்லாமே ஒன்னொன்னா இனிமே தான் வருது. அருள்வான் முடிச்சுட்டு அடுத்தது ஐ திங்க் இப்போ டிமாண்டி 3 வருது. டிமாண்டி 3 முடிஞ்சதுக்கு அப்புறம் மை டியர் சிஸ்டர் இருக்கு, அப்புறம் வேட்டசாமின்னு ஒன்று இருக்கு, அது நானும் அமீர் சாரும் சேர்ந்து நடிச்சிருக்கோம். அப்புறம் இப்ப வசந்தபாலன் சார் படம் ஷூட் போயிட்டு இருக்கு, அது ஒரு 4-5 months ஆயிடும். நைஸ் நைஸ். ஸோ பேக் டு பேக் லைன் அப் வந்து பயங்கரமா இருக்கு. இட் இஸ் வெரி ஹாப்பி டு சி. ஏன்னா தொடர்ந்து உங்களோட படங்கள் நாங்கள் என்ஜாய் பண்றோம். பாக்குறப்ப அந்த ஆடியன்ஸாவே நானே சொல்றேன், நானே அந்த ஒரு ஆடியன்ஸ் தான். அதாவது அருள்நிதி அவர்கள் இருக்கிறாருன்னா ஓகே நான் ஒரு நல்ல படம் பார்க்க போறேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நீங்க தொடர்ந்து கொடுக்குறது இட் இஸ் வெரி ஹாப்பி. அண்ட் கன்சிஸ்டன்ட்லி 16 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரி நிறைய முக்கியமான நபர்களோட நடிச்சிருப்பீங்க. சமீபத்துல நம்ம பாரதிராஜா சார் இழந்திருக்கிறோம். அவருடைய திருவின் குரல் அவருடைய பையனா நடிச்சிருந்திருப்பீங்க. அவரோட இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சான்ஸே கிடையாது. ஜாலியா இருப்பாரு. ஜாலி அப்படி ஒரு ஜாலியா இருப்பாரு. நான் வந்து சொல்லுவேன் சார் நீங்க அப்புறம் டைரக்டரா இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பீங்களாமே சார் அப்படின்னா அப்படின்னு சிரிப்பாரு. அப்போவே அவர் சாருக்கு வந்து ஹெல்த் கொஞ்சம் இதா இருந்துச்சு. எனக்கெல்லாம் என்னன்னா டைரக்டர் அவரு பிரபு கிட்ட சொல்லுவேன், ஐயோ அவரு ஆல்ரெடி இதா இருக்காரு, நீ வேற அவரை போட்டு அந்த படத்துல வேற அவர் கொஞ்சம் சிக்கா இருக்கிற மாதிரியும் சீக்வன்ஸ் இருக்கும், ரொம்ப இதா இருக்கும்.
ஆனா அவ்வளோ இதுலயும் சீரியஸா என்ன பாஸ் பண்ணி போகும்போது மாண்டேஜ் ஷாட்ல எல்லாம் பார்த்து 6 மணி அதரா உட சொல்றா அவனே அப்படின்னு. சார் நான் கிளிசரின் எல்லாம் போட்டு சிவாஜி கணேசன் ஊத்துறேன் பாரு கிளிசரின் வருன்னு போட்டு கலாய்ச்சி தள்ளிடுவாரு. அந்த சைடு இருந்த நம்ம தான் கிண்டல், நான் கிண்டல் பண்ணிட்டு இருப்பேன் எல்லாரையும். இவரு உட்காந்து நம்மள போட்டு கிண்டல். அவர் மேல இருக்கிற மரியாதை எல்லாம் பெரிய மரியாதை இல்லையா? அந்த சைடு வரும்போது கிளிசரினை போட்டு நான் ரெடியா இருப்பேன். அவர் இப்படி பாஸ் ஆனோம், திருவுன்னு அழுதுட்டு, அவரும் திருவுன்னு அழுதுட்டு போனோம். அவர் என்ன பண்ணுவாரு, அழுதுகிட்டே 6 மணி ஆகுதுடா என்ன உட சொல்றா அப்படின்னுவாரு. நான் சிரிச்சிருவேன், கண்ணு ஃபுல்லா செவந்துரும். அப்புறம் ஒரு நாள் வந்து சார் உங்க டைரக்ஷன்ல எல்லாம் நடிக்க எனக்கு கொடுத்து வைக்கலையா சார், எனக்காக ஒரு ஷாட் ஏதாவது பண்ணுங்கன்னா அவரா என்ன பண்ணிட்டாரு, ஒரு நாள் மாண்டேஜ் சாங்குக்கு மைக் எடுத்துட்டு அவரு ஸ்டைல்ல ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன்னாரு. சூப்பர். நானும் அந்த ஹீரோயினும் நடந்து வரோம், டக்குன்னு மைக்ல அவன் அதை வேடிக்கை ஏகப்பட்ட பேர் பார்த்துட்டு இருக்காங்க. விஜிபி கிட்ட தான் ஷூட் பண்ணோம், அதை பீச் கிட்ட. மைக்லயே வந்துட்டு அதுவும் நான் லவ் பண்ணல, நீயும் அதை லவ் பண்ணல, அப்படி இருக்கு ரியாக்ஷன்ட்டாரு. நான் நேரா போய் தெய்வமே தெரியாம கேட்டேன், தயவு செய்து மைக்க அவர்கிட்டயே கொடுத்துருக்க அப்படின்னு. ஏன்னா அவர்கிட்ட நம்ம எப்படி நடந்து வரோம் நம்ம சொல்லிக்கலாம், கண்டிப்பா. இவர் நம்ம எப்படி நடந்து வரோம்னு அவரு சொல்லுவாரு. பட் கண்டிப்பா அது ஒரு பெரிய லேர்னிங்கா பெரிய. கண்டிப்பா. ஸோ இப்போ அருள்வான் உடைய ரிலீஸ் நம்ம நெருக்கி இருக்கோம். மக்களுக்கு என்ன ஒரு டேக்அவே இந்த படத்துல இருக்கும், என்ன எதிர்பார்ப்போட வரலாம்? ஒரு மெசேஜை ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லியிருக்காரு. ரொம்ப சரி, நான் அதான் சொன்னேன், ரொம்ப பொறுப்புணர்ச்சியோட எடுத்த படம். அதை வந்து நம்ம வெளியில சேர்க்கும் போது இன்னும் பொறுப்புணர்வோட தான். நம்ம விளையாட்டுத்தனமா மத்த படம் மாதிரி ஜாலியா ஜோக் அடிச்சுட்டு, மத்த படமும் சீரியஸான படம் தான், பட் அதை விளையாட்டா கூட சொல்றதுக்கு ஏதாவது அப்படி கிடையாது. இது டைரக்டர் பல இன்டர்வியூல அந்த வாழ்வியலை பத்தி பேசியிருக்காரு, அந்த இதை பத்தி பேசியிருக்காரு. இதுல வர விஷயங்கள் உண்மையாவே நடந்திருக்கு. இப்போ நிறைய விஷயங்கள் இதுல பெட்டராகவும் ஆயிருக்கு. இதை பார்க்கும் போது இப்படி எல்லாம் இருந்திருக்கணும் நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பா. அது ஒரு பெரிய கல்வி எவ்வளவு முக்கியம், எல்லாருக்குமே முக்கியம். இப்போ அது நல்லாதான் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. இது பார்க்கும்போது இது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் இன்னைக்கு சொசைட்டிக்கு தேவை. இன்ஃபேக்ட் இப்போ தமிழ்நாடு லிட்ரஸி ரேட்ல ரொம்ப நல்ல இடத்துல இருக்கிறோம். கன்சிஸ்டன்டான விஷயங்கள், அது பல வருஷமாவே அது எஜுகேஷனுக்கு பயங்கரமா பண்ணிட்டு தானே இருந்திருக்காங்க. ஆமா, அதுவும் இல்லாம ட்ரைபலுக்கு இப்ப சமீபமா 2023, 24 பீரியட்கள்ல நிறைய விஷயங்கள் பண்ணப்பட்ட விஷயங்களுமே ஐ திங்க் ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம் இந்த கான்வர்சேஷன் கூட நிறைய பேசுனதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. சூப்பர் சண்டே வந்தாச்சு. சூப்பர் சண்டே கிரியாசில் சூப்பர் சண்டே சேல். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.